அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோன்றது உங்களை சந்திக்கிறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எடுத்து வச்சு கொஞ்ச நாள் ஆகிட்டுது. இப்போ தான் இதை அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இப்போ வரப்போகிறவங்களுக்கு ஹஜ் நாளைக்கு உங்களுக்கு பாரம்பரிய ஸ்ரீலங்கன் சீனிமா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ போகிறதுக்கு முதல்ல புதுசாக பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீனிமா ஸ்ரீலங்காவில் பிறநாளைக்கு மட்டுமே இல்லை, கல்யாண வீட்டுகள் அந்த கோப்பை குடி அதுக்கெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. எப்படி இந்த சீனிமா செய்யுதுன்னு பார்ப்போம். டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களே செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை. சரி, இது மிச்ச நாளைக்கு உங்களுக்கு வச்சுக்கலாம். ஒரு 4-5 மாதத்துக்கு உங்களுக்கு அப்படியே வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பச்சரிசி தான் எடுத்தேன். 1 கிலோ மாதிரி பச்சரிசி எடுத்துட்டேன். உங்களுக்கு நாட்டு பச்சரிசி, சம்பா பச்சரிசி எது வேண்டாலும் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு பச்சரிசி 1 கிலோ மாதிரி எடுத்ததை நாங்கள் நல்லா ஊற வச்சுக்கணும். இதை ஒரு பவுலில் நீங்கள் எப்படி போட்டுக்கோங்க. அரிசி ஊற வைக்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ தெரியாத பிகினர்களுக்கு எப்படின்னா, நீங்கள் அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டோடனே அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நல்லா மேலுக்கு வர மாதிரி இன்னும் அப்படி தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லாம். அப்போ தான் எல்லாம் நல்லா ஈவனாக நல்லா ஊறி வரும். இப்போ உங்களுக்கு இதை ஓவர் நைட்டும் ஊற வச்சுடுத்து கேளும். குறைஞ்சது இந்த அரிசி ஒரு 3 ஹவராலும் ஊறி வரணும். அப்போ தான் உங்களுக்கு பவுடர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இது பகல் டைம் ஊற வச்சு சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்ச போகிறோம். இப்போ இதுலேருந்து நாங்கள் அரிசியை தண்ணியிலேருந்து எடுத்து அப்படியே வர வச்சு, இப்போ இதை இப்படி ஒரு துணியில் போட்டு இப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள ஈரம் எல்லாம் நல்லா துணியில் இழுத்து வரும். இப்போ உங்களுக்கு மழை காலத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு ஃபேன் காற்றுல வச்சு உங்களுக்கு இப்படி காய வச்சு எடுத்துக்கலாம். நான் கவுண்டர் டாப்பில் இப்படி துணியில் போட்டு காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இது உங்களுக்கு கொஞ்சமாக செய்தேன்னா வீட்டிலே பவுடர் பண்ணி எடுத்துக்கல. நான் 1 கிலோ அரிசியில் செய்கிறதால நான் இதை அரைக்கிற இடத்துல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் முதல்ல செஞ்சு பார்க்கணும்னா ஒரு 1/4 கிலோ அரிசியை போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அப்போ அளவெல்லாம் சரியாக போட்டு செஞ்சால் உங்களுக்கு 1 கிலோவில் கூடுதல் அளவு செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் காஞ்ச பொருள் நான் ஒரு ஷாப்பிங் பேக்கில் மாதிரி தான் போட்டு இதை அப்படியே அரைச்சின்னு வர கொடுத்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இப்போ இதை பவுடர் பண்ணி இப்போ இது நாங்கள் சினிமாவுக்கு ஒரு அளவில் தான் அரைச்செடுக்கணும். அவங்கள்ட்ட சொல்லியே கொடுக்கணும் இப்படி தான் அரைச்சணுன்ட்டு. இப்போ இதுக்கு என்னென்ன சாமான் தேவைன்னு பார்த்தா சின்ன வெங்காயம் தான் தேவை. இந்த சின்ன வெங்காயம் போட்டு சேர்ந்தது நல்ல ஒரு மனம். அடுத்து ரம்பையில் கருவேப்பிலையில் இதெல்லாம் பச்சையில் தான் நாங்கள் எடுத்துக்கணும். அடுத்து இதோட நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் உங்களுக்கு பாம் ஆயில் இருந்தால் நல்லா. அடுத்து எள்ளு கொஞ்சம், இதெல்லாம் ஆப்ஷனல். எள்ளு ரவா போடு இதெல்லாம் ஆப்ஷனல். இது ரெண்டும் போட்டு செய்ததில்லை பாரம்பரிய முறையில் எல்லாம் அந்த வெங்காயம் தாளித்து போட்டு அப்படி தான் செய்கிறது. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் சுவைக்காக தான் நான் இதெல்லாம் சேர்க்குறேன். அடுத்து ஃப்ளம்ஸ் கஜு உங்களுக்கு அடுத்தது ரட்டை கஜு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதோடு இன்னும் கொஞ்சம் கலருக்கு டூட்டி பொருட்டி உங்களுக்கு அப்படியும் சேர்த்துக்கலாம் ஆகும், நல்லா இருக்கும். இந்த சீனிமா சாப்பிடச்சல அந்த ஒன்று நெட்ஸு கடி படைச்சல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சீனி மாவுக்கு சீனி இல்லாமல் இப்படி சீனி மாவு செய்வேன். இப்போ சீனியை நான் அளந்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு சீனி 1 கிலோவுக்கு 700-750 கிராம் சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டப்படி சேர்த்துக்கலாம். கூட்டி குறைச்சி அப்படி சேர்த்துக்கவும் மேலும். இப்போ சீனியை நான் அளந்து எடுத்து வச்சுட்டு அடுத்த போகிறோம். இப்போ மாவை அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் முதல் வேலையாக மாவு அரைச்சி வச்சுட்டு இதெல்லாம் செஞ்சாலும் சரி, நான் இப்போ தான் மாவு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நாங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் மாவு அரைக்க எடுத்தால் லேசி வெங்காயம் ரம்பல் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்போ எங்களுக்கு வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். மாவு அரைக்கிற மாவரையில் போட்டு நாங்கள் மாவு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எப்படி மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அரைச்ச பிறகு இப்போ நாங்கள் மாவை வறுத்து எடுத்துக்கணும். மாவு வறுக்கிறதுக்கு நான் ஒரு இரும்பு சட்டி, பெரிய அடிகனமான பெரிய இரும்பு சட்டின்னு தான் வச்சுருந்தேன். வச்சு நீங்கள் மாவை இப்போ 1 கிலோ மாண்டா கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு மாவு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பகுதியில் மாதிரி தான் மாவு வறுத்து எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் மாவு வறுக்க சில கைக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படியே வறுபட்டு வர சில கைக்கு உங்களுக்கு லேசாக வறுபட்டு வரும். அப்போ உங்களுக்கு விளங்கும் இப்போ மாவு வறுபட்டு வரும்ட்டு. மாவு வறுபடுற டைமுக்கு நல்ல ஒரு மனம் வரும். அப்போ தெரியும் இது மாவு வறுபட்டுட்டு. இப்போ இதோட ரவை சேர்த்துக்கணும். ரவை 1 கிலோவுக்கு நான் ஒரு 150 கிராம் போல் தான் ரவை சேர்த்துனேன். ரவை சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட இப்போ வெள்ளை எள்ளு தான் சேர்த்துக்க போகிறேன். அவங்களுக்கு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு இது என்றாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டில் இருந்துச்சு இந்த ரவை இந்த எள்ளு அதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். சேர்த்து இதே மாவை நல்லா வறுத்துட்டுக்கணும். சீனி மாவு வறுக்கிறது கைவிடாமல் வறுபட்டுனே இருக்கணும். இல்லைன்னா அந்த மாவு கீழுக்கு பிடிச்ச பார்க்கும். இப்போ இதோட நீங்கள் சீனி சேர்த்துக்கணும். சீனி எல்லாம் ஒரே அளவில் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ வறுக்கணும். இப்போ லாஸ்ட்லேயே மறுக்க கிட்டவே சீனி போட்டுக்கோம். அப்போ அந்த சீனியும் கடிபடுற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில்.
இப்போ இதோட ஒரு பிஞ்ச் அளவோ இல்லாட்டி ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி நீங்கள் உப்புத்தூள் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அந்த இனிப்பை வந்து தூக்கலாக காட்டும். நீங்கள் உப்பு சேர்த்தா தான். மாவு வறுபட்டு வர கேப்பில் நாங்கள் வந்து அடுத்தது நட்ஸுகளையும் சேர்த்துக்கணும். அதுக்காக வேண்டி ஒரு ஃபேனில் வந்து நீங்கள் பட்டர் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நெய் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்த போகிறோம். அதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த கஜு அடுத்த ஃபிலம்ஸ் வந்து அப்படியே தான் போட்டு கட் பண்ணல போட்ட போகிறோம். இதை வந்து நல்லா கலந்துட்டுக்கணும். போட்ட உடனே நான் 2 கலரை சொல்லி அது வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். அந்த ஃபிலம்ஸ் எல்லாம் நல்லா பலூன் போல் வரும். இப்போ இதை வந்து எடுத்து நாங்கள் அந்த மாவோடு சேர்த்துடணும். மாவோடு சேர்த்து கலந்துட்ட போது நாங்கள் அதே ஃபேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். இது வந்து அந்த வெங்காயம், ரம்பையில் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் சேர்த்து போகிற இதோட வந்து சின்ன வெங்காயம் அது சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும். அதோட ரம்பையில் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடணும். இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர தேவையில்லை. ஒரு லைட் கலர் வரைசல் இதை அப்படியே இறக்கிக்கணும். வெங்காயம் அங்கே பொரிபடும் வரைக்கும் நாங்கள் இங்கே மாவையும் கிளறிக்கணும். நீங்கள் இப்போ மாவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மாடி பிடிக்க பார்க்கும். இப்போ இதோட வந்து நாங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் இந்த கலர் வரிசையில் நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல ஒரு மணம் வரும் பொரிஞ்சு வரிசையில். இப்போ வெங்காயம் பொரிச்சதும் சேர்த்த பிறகு நல்லா மாவை கலந்துட்டு நல்லா கிளறிண்டே இருக்கணும் இன்னப்படி. இப்போ இது வந்து மாவில் சேர்த்த போகிறோம். இந்த மாவு வந்து கட்டி பட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்லா இந்த தூளாகி வரணும் இன்னப்படி நல்லா. இப்போ இதோட வந்து இப்போ சீனி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கும் நான் வந்து ப்ரௌன் சுகர் கொஞ்சம் சேர்த்துட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் சேர்த்துக்கணும். பெரிய சீனி சேர்த்து செஞ்சால் தான் சீனிமா நல்லா வரும். பவுடர் சீனி சேர்க்காமக்கி. சீனியும் சேர்த்த பிறகு இன்னும் மறைக்கிறாமைக்கு இன்னும் கொஞ்சம் இன்னப்படி கலந்துட்டு இருக்கணும். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கூட்டி கலந்துட்ட பிறகு இதை அப்படியே இறக்கிக்கணும். இறக்கி நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்ச பிறகு இதை நீங்கள் உங்களுக்கு பொட்டில் போட்டு வச்சுக்கலும், இல்லாட்டி அவங்களுக்கு அப்போ தான் சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். சீனிமா செஞ்சு முடியும் போதவே எங்களுக்கு அதோட டேஸ்ட்டை பார்த்துடலாம் எப்படின்ட்டு. இப்போ இந்த சீனிமா செஞ்சால் வீடே நல்ல ஒரு மனம். ஏன்னா அந்த வெங்காயம் தாளிப்பு அதெல்லாம் சேர்த்ததால். இப்போ வந்து இந்த கலர் வரசெல்லாம் நாங்கள் இதை எடுத்து அப்படியே ஆற வச்ச போது அப்படி தான் இருந்துச்சு இது சீனிமா. நீங்களும் இன்ஷால்லா ஒரு முறை சரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செஞ்சதை நாங்கள் ஒரு பொடி சாப்பிடாமல் இருக்க முடியாது. நானும் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சு போட்டு பார்த்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இன்ஷால்லா நீங்களும் இது போல் செஞ்சு உங்களோட வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுத்து பாருங்கள். உண்மையிலே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் போது எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.